ஓகே ஜில்லு, நம்ம அடிவாரம் வந்தாச்சு. அடிவாரத்தில் இந்த காலத்தில் காப்பி ரோட் போட்டோன்னா சரியாக அவ்வளோதான், நீ கொண்டே போடுவேன். ஓகே, கொஞ்சம் தைரியமான ஆளா இருக்கனால சரியா போச்சு. கொஞ்சம் பயந்தாளா இருந்தா ஆம்பிடுதியா. ஓகே, இங்கே வந்தாச்சு, கிளம்பிடுச்சு. அப்படியே கிளம்புறதா. ஒரு செகண்ட், ஸ்லிப்பரு ஷூவெல்லாம் கரெக்டாக போட்டுட்டு. ஓகே, இது 2 கேமரா இருக்கு. யாரை எடுக்கணும்னு தெரியாமல் போயிட்டு இருக்கேன் பார்த்தியா நான். ஸ்டார்ட் அவர் ஜர்னி. பயணங்கள் ஆரம்பித்து விட்டது. ஓகே ஜில்லு, பங்கு இது எத்தனை ஃபீட் சொல்லிடலாம் கரெக்டாக? எத்தனை ஃபீடா பங்கு? இது எத்தனை கடல் மட்டத்திலிருந்து எவ்வளோ தூரம் உயரம்? அது வந்து 4660-70 அந்த அளவுக்கு இருக்குது. இப்போ நம்ம கடல் மட்டத்தில் அவ்வளோ ஹைட் இது. இப்போ வரைக்கும் எந்த ப்ராப்ளம் இல்லை உனக்கு? இல்லைங்க, இல்ல. இப்போ வரைக்கும் 2 ஆனால் என்ன ஒரு ப்ராப்ளம், யாருமே செப்பல் போட்டு ஏறுறோம். முள்ள உடச்சு விடு. அப்படியா? ஆமாம் பங்கு, யார் வேணால் செப்பல் போடல. ஓ, இது வேறு ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குது. இல்லை, மேலே போய் விட்டுக்கலாம். ஓகே, இப்போதைக்கு எங்களுக்கே ஏன்னு தெரியல, ஸ்லிப்பர் ரிமூவ் பண்ணணுமா இல்லை ஸ்லிப்பர் போட்டு போகணுமா ஒன்றும் தெரியல. நாங்கள் இப்போ வரைக்கும் ஷூவை போட்டும் போயிட்டுருக்குறோம். எச்சரிக்கை, வனத்துக்கு கஞ்சா, தீப்பெட்டி, சிகரெட், பீடி எடுத்து செல்ல அனுமதி இல்லை. ஆனால் பாதைகள் ஆரம்பிக்கிறது சாக்கி சான் சாகசங்கள் இந்த மாதிரி தான். அங்கே ஸ்டெப்ஸ் இருக்கும் போல இருக்கு உங்களுக்கு. கொஞ்சம் தூரத்துக்கு ஸ்டெப்ஸ் இருக்கும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே நம்ம 2 பேரும் ஒன்றா வீடியோ பண்ணுறது கொஞ்சம் இல்லாததுதான். தனித்தனியாக தான் நம்ம எடுத்தாகும். ஏன்னா கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இருக்கும்போது 2 பேரும் பண்ணுறது கஷ்டம்தான். ஏன்னா அடுத்தடுத்து வீடியோ போடணும்னு நாங்கள் யாராச்சும் இருக்கணும். அதனால் தனித்தனியாக வீடியோ எடுக்கணும் ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. பார்க்கல அப்படின்னு பங்கு. இன்னொரு சம்பவம் என்னென்னா, ஸ்லிப்பர் ரிமூவ் பண்ணிட்டு தான் வரணும் போல் இருக்குது. எனக்கு ரிமூவ் பண்ணி தான் வரணும். நீங்கள் ஸ்லிப்பர் தொலைச்சி போட்டு வீட்டில் போய் கேட்டால் இல்லை, ஒரு பிரச்சனை இல்லை. பேக் இருக்குது. அவங்க பேக்கில் போட்டு சுமந்து ஏறக்கூடாது. என்னடி சொல்கிற? உங்க என்ன பண்ண சொல்கிறேன்? அப்போ ஆல்ரெடி நான் ஒன்று போட்டிருக்கிறேன். வச்சிருக்கியா? நீங்கள் எங்கேயாவது விட்டு போயிடலாமா? நீங்கள் வந்து பார்க்கும்போது இல்லைன்னா வருத்தமாக இருக்கும். என் நேரமும் மனசு உறுத்துமே. இவர் போட்டுக்காப்ல குறுக்கு இந்த கௌசிக் வந்தா ஆகுங்க, நம்ம போகலாம். ஓகே, சரி ஸ்டார்ட் பண்ணலாம். நிம்மதி அந்த ஸ்லிப்பர் கார் என்ன பண்ணுறாங்க அவங்க? சரி, ஓகே, புரிஞ்சு போச்சு. இப்போ கீழே விட்டு தான் போகலாம். ஒரு பிரச்சனை இல்லை, வீட்டில் விட்டுக்கலாம். விட்டுக்கலாமா இல்லை சுற்றியே போயிக்கலாமா? எப்படினாலும் சரி. அப்பாடா, இங்கே கொஞ்சம் தூரத்துக்கு ஸ்டெப்ஸு. ஆனால் நம்ம கேமரா பிடிக்கும் போது தான் தெரியுது பங்கு, இது கிடுகிடுன்னு ஆடுது. சில டைம் நமக்கே ஆட்டோ ஃபோக்கஸ் ஆகிருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நானே ஆட்டோ ஃபோக்கஸில் தான் பங்கு எடுத்துகிட்டு இருந்தேன். நீ என்ன சொல்ற? நானே ஆட்டோ ஃபோக்கஸில் தான் பங்கு எடுத்துகிட்டு இருந்தேன். என்னடி சொல்ற? இப்போ வரைக்கும் லைட்டாக சில்லாக இருக்குது. ஒரு செம அட்வென்ச்சரான ஒரு பிளேஸ் தான். அதாவது ஒரு ஸ்மாலஸ்ட் அட்வென்ச்சர். எந்த ஒரு டேஞ்சரும் இல்லாமல் நடைபாதையிலும் எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போதைக்கு நமக்கு எந்த டேஞ்சரும் இல்லை. ஏன்னா நமக்கு அதான் இப்போ வரைக்கும் தான் நான் சொல்கிறேன். ஸ்டெப்ஸில் ஏறி போயிட்டுருக்குறோம். இப்போ வரையும் எந்த டேஞ்சரும் இல்லை, நீட்டாக போகுது. ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல, அதனால் எனக்கு தெரிஞ்சவங்கன்னா நைட்டு ஏறி இருக்கணும். இல்லைன்னா சாயங்காலம் பொழுது ஏறி இருக்கணும். அப்படியே பார்த்துட்டு நைட்டு ஆசிரமத்தில் தங்கிட்டு அப்படியே இறங்கியிருக்கோம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்மளுக்கு ஒருத்தர் வந்துருக்கணும். நான் வீட்டில் விளையாடிக்கணும்னே, வெள்ளை அடிக்கணும், அதை அடிக்கணும், இது அடிக்கணும்னு சொல்லிட்டு பொலட்டிட்டு போயிட்டான். வரல. டிஎஸ் தாம்பு பாரு, செய்யறதையும் செஞ்சு விட்டு குடிக்கிறத பாரு. திருவிழாவில் காணாம போன புள்ள மாதிரி. ஏய், உன்னை தெரியுண்டா எனக்கு. என்னென்ன வேலைக்கு எப்படி எப்படி முடிய டைப்பா மாத்துவேன்னு எனக்கு தெரியும். இதெல்லாம் நம்ம கிட்ட வேண்டாம் மகனே. தெரியுது பாருங்க, அங்கே ஏறணும். நாங்கள் இங்கே ஏறி போயிட்டுருக்கோம். கிலோமீட்டரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 2.5 to 3.5 சொன்னார். கேள்விப்பட்டமா இங்கே ஒருத்தவங்க என்னன்னா 2 மணி நேரம்ன்றாங்க. கிலோமீட்டர் இப்போ வரைக்கும் கரெக்டாக சொல்ல முடியாது.
அப்ராக்சிமேட்லி ஒரு 2 hours to 3 hours 3 hours ஏறிடலாம். வயசு பசங்க கொஞ்சம் மிடில் ஏஜ் பேசணும். நம்ம முண்டு மாதிரியே ஒருத்தர் இருக்கார் இங்கேயுமே. பரவாயில்ல, நாங்கள் கூட மலை காடு அந்த மாதிரி தான் இருக்கிறது நினச்சோம். கடைசியில் பார்த்தா எனக்கு அங்கே இங்கே தான் உங்களுக்கு ஸ்டெப்ஸு. அதுதான் நீ அங்கே போனேன்னா நீ சொன்ன மாதிரி தான் ஸ்டார்டிங்கில் ஸ்டெப்ஸ் மாதிரி. அங்கே நோட்டுக்கு ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க. ஆமாம், போங்கடா கடுப்பேத்தாங்கடா போங்கடா. ஜாலியாக தூங்குறாப்புல. கெஸ் வாங்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ வரைக்கும் ஸ்டெப்ஸில் தான் போயிட்டு இருக்குது. உங்கள் வாட்டர் வேறு இட்டு வர முட்டோம். உங்கள் எனக்கு ஹார்ட் ரேட் இருந்ததுன்னா வெயிட் அதே வச்சிருக்கும். உங்கள் போகிற வரையில் பேக்கில் ஏதாச்சும் இருக்கும். இங்கே இருக்காது, கிடைக்காதுல்ல. 2-3 ஸ்டால் இருக்குன்னு சொன்னாங்க கடையில். 20 போனாலும் நமக்கு முன்னாடி ஒருத்தர் 50 ரூபா வாட்டர் கேன் 150 ரூபாய்க்கு பையன். எவ்வளவு அது? 50 ரூபா. ஏன் ஒழுங்கா நான் கொடுக்கறப்பவே வாங்கியிருந்தீங்கன்னா 10 ரூபா. மண்ணில போட்டு மாசுபடுத்திட்டியா இல்லையா? 50 ரூபாய் எடு. டேய், இதெல்லாம் பெரிய பித்தலாட்டம்டா. 40 ரூபா வாங்கிக்கலாம். வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி ஸ்டால் தான் இருக்கும். இப்போ ஆனால் ஊட்டி தேனி மறக்கவே மாட்டேன். அவ்வளோ பெரிய மேட்டில். ஆமாம், ஃபுட்டு ஸ்நாக்ஸ்லாம் ஓரளவுக்கு நீட்டாக இருந்துச்சு. டீசெண்டான காஸ்ட். நாங்கள் ஏறி இருப்போம். ஓகே, இது இல்லை. இப்போ நம்ம ஒரு வழியாக டிஎன்ஏ ஆஃப் பண்ணேன்னா நம்ம அண்ணன் டிஎன்ஏ ஆத்தாடி பாட்டு ஓடிட்டு இருந்துச்சு. இடையில நம்ம எது போட்டுருந்தோம்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். எவன் வாங்கி வச்சிருக்கான்னு தெரியல. காப்பிரிட்ஸை போட்டு கொளுத்திருப்பான். வழி இப்போதைக்கு பிரச்சனை இல்லை ஜில்லு. ஓரளவுக்கு போயிட்டுருக்கு. டீசெண்டாக தான் போயிட்டுருக்கோம். பிரச்சனை இல்லை. டீசென்ட் மீன்ஸ் ஓரளவுக்கு எதுவும் வெயில் அடிக்காமல், எப்படி சொல்கிறது, வெயில் அப்படியே அடிக்காமல் கரெக்டாக தான் போயிட்டுருக்கு. இப்போ வரைக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை. இதுக்கு முன்னாடி கொஞ்சம் இப்போ லைட்டாக வெளிச்சம் அடிச்சது. இப்போ அந்த அளவு கூட இல்லை. என்னமோ விற்கிறாங்க இல்லையா? இப்போ கடையை காலி பண்ணிட்டு போகிற இருப்போம். நைட்டு இறங்குறவங்களுக்கு வரட்டா கடையை தான். என்ன பஞ்சாயத்து? மறுபடியும் அங்க என்னமா பேசிட்டு மாமா? பயங்கரமாக நம்ம போயிட்டு இருக்கு. இல்லை அங்கே இறங்கிட்டு இருக்காங்க. எப்போ ஏறுறாங்க? இதெல்லாம் எப்போ சார் நீ தள்ளிக்கிற இறங்கி வர்றாங்க ஏறத விட. கோயில் என்னடா பேசுவீங்க? அப்படிதான் பேசுவான் அவன்லாம். அவன் குடும்பமா அந்த மாதிரி பேசுவான். நோ பேட் பேட். நோ என் அம்மா வளர்க்கார. மம்மி பாவம். டாடி பாவம். நோ ஒன்லி புட். Stop never. My family total damage. மன்னிச்சுக்கம்மா, தெரியாம வந்துட்டேன். எது அதுக்கு என்னப்பா? வேணாம், ரைட் விடு. இந்த கிளி கிளிக்கிறாள் எந்த ஒரு காரியம்? சூர்யானே, உங்களுக்கு அதே மாதிரி தான் வீடியோ எங்கே போனாலும் இந்த காப்பி ரைட்ஸ் பஞ்சாயத்து இருக்கே. இல்லை. பாவங்க, இந்த வாட்டி நான் எடிட் பண்ணுறேன். எப்படி அவன் காப்பி ரைட்ஸ் போடுறாங்க. சரியான போட்டி. ஏதாடு நெடுன்னு பேசிட்டே போக வேண்டியதான். வேறு வழியே இல்லை. இது எத்தனையோ படி சொன்னாங்களே. 1800 தான் சொன்னார். இல்லை அவ்வளோ சொல்ல 1300 தான் சொன்னார். அது எங்களுக்கு தெரியாது. முன்னாடி போனவர் ஒருத்தர் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு போனாரு. இத பத்தியா 365 நாளைக்கு டீட்டெயிலா ஷெட்யூல் போட்டு இதுல வச்சிருக்கேன். இந்த விவரம் தானா என் மூலதானா? நான் உனக்கு தர்றது சோறு இல்ல தம்பி, இம்ப்ரமேஷன் இஸ் வெல்த். ஓகே, இங்க இருந்து பாதை கொஞ்சம் டேஞ்சராக இருக்கு. டேஞ்சர் மீன்ஸ் எப்படின்னா டேஞ்சர்ல அது கஷ்டமா நட்டு குத்தலாம் ஏறுது. நட்டு குத்தல ஏறுற மாதிரி தான் இருக்குல்ல. இல்லை, நட்டு குத்த தான் ஏறுது ஒரு பக்கம். இவ்வளோ நேரம் ஒரே ஸ்லோப்பில் போயிட்டு இருந்தோம்.
இப்போ வந்து லைட்டாக அப்படியே சட்டுன்னு ஏறுது. மேலே ஏறுற மாதிரி தான் இருக்குது. இப்போ இல்லை இப்போ இன்னி போக போக மேலே ஏறுது. இவர் நம்மால் வந்துட்டு நம்ம ஆள் வந்துட்டாரு. இங்கே பாருங்க, இது வந்து வாழைப்பழமோ பொரியோ கிடையாது, உங்களுக்கு சாப்பிட்ற உணவோ கிடையாது. தப்பி தவிர இதை பிடிக்க போயிட்டீங்கன்னா எங்கள் வாழ்க்கையே போச்சு. இதெல்லாம் தொட்டிலாம் பிடிக்க முடியாது, வாய்ப்பே இல்லை. அங்கே தப்பிச்சு ஓடிடுவாங்க. ஓடிடுவாங்க காட்டுக்குள்ளே பூந்து. காட்டுக்குள்ளே பூந்ததுக்கப்புறம் இது பிரித்து பிரித்து சாப்பிட்டாலும் ஒன்றும் இருக்காது. குறைஞ்சு ரீலோட ஓடி போயிடுச்சா, என்ன பண்ணுவேன்? தூக்கி போட்டு தான் போவானுங்க. கேமரா லென்ஸு பேட்ரி கீட்ரி எல்லாம் பிச்சு 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 அதுதான் இருக்கும். ரைட்டு. ஐயோ இங்கே அப்படியே தள்ளாடுதுல. கொஞ்சம் ரஷ் ஆகிடுது. போக போக பாதை இப்படி போச்சு, அப்புறம் இப்படி போச்சு, அப்புறம் போகவே முடியாத அளவுக்கு உட்கார போச்சு. ஆனால் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 800 படிக்கட்டு தான் இருக்குது. 800 படிக்கட்டு தான் வந்துருக்கோம். சத்தியமாக முடியல.